என்ன சொல்லி குத்தமில்லை, உன்னை சொல்லி குத்தமில்லை. காலம் செய்த கோலம் அடி, கடவுள் செய்த வீடு திருச்சப்பா. டேய், அப்பவே சொன்னேன்ல ரெண்டாவது சினிமாவுக்கு வேண்டாம்னு. இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு. நாளைக்கு தான் வேலை இல்லையே, பையன் எந்திரிக்கலாம் மருது. டேய், நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா, ராத்திரியில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமேனு சொல்ல வந்தேன். அட பேயாவது பிசாசாவது எனக்கு நம்பிக்கை இல்ல, உனக்கு இருக்கா? டேய், எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு மக்கியானால் சுருட்டு சாமினாரு செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன். ஒருவேளை மருந்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்க, எப்படி தீப்பெட்டி வாங்க? எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம்? பேய் பயந்து ஓடிரும். முருகா என்பதும் உருகாதா மனம் மோகன சுந்தரி மனவாளா. என்னங்க, நான் தாங்க கூடலிங்க, சீனியர் தாச்சி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரேங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்டும். இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே, பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிநாதன், அவன் இங்கதான் பேயா அலைகிறானா? திருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டினா உனக்கும் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ, எம்மா எம்மா, ஐயோ, அட குருட்டு சாமிநாதா. இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன். அக்கா எல்லா விவரமும் சொல்லிருச்சு. வீட்டுக்கு வா. இல்ல மாமா, அப்போ என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. ஏய், நான் சொல்றேன்ல, வா. வாங்குறேன்ல. அப்ப அங்கே நில்லு. ஏன் இப்படி நடுசாமத்துல தெருவு கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஊரையே கூட்டியிருப்பேன், முடியல. ஏன் விளக்குமாறு கிடைக்கலையா? அப்ப என்ன நக்கல் பண்றீங்களோ? விஷயத்தை நம்ம 2 பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கலான்னு தெருவு மட்டும் கூப்பிட்டுருக்கேன். இப்ப இங்க என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க? இன்னும் என்ன நடக்கணும்? நான் வீட்டை விட்டு வெளியே தூரத்துல என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இவ்வளவு வெளியே அனுப்புனது முட்டாள்தனம்னு அர்த்தம். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? கேட்டீங்களா ஐயா? நீங்களும் கேளுங்க. இவ என்ன என் பொண்டாட்டி வயித்துல பிறந்தவளா? எங்கேயோ பிறந்த அனாதை கழுதிக்காக என்ன பகைச்சிட்டு என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தானா எனக்கு என்ன மரியாதை? சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். ஏமாப்ல, இவளை பிரிஞ்சு ஒரு ராத்திரி கூட உன்னால தனியா இருக்க முடியாது இல்ல? அப்ப நீ என்ன இவளை வச்சிருக்கிறியா? போடி, சொல்லு மாப்ள. ஆமையா, நான் அவளை வச்சிருக்கேன். பாப்பா, போ வீட்டுக்குள்ள. ஓஹோ, அப்படி தூரத்துக்கு வந்துட்டியா? டேய், கேட்டியாடி அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு? கேட்டியா? இனிமே அந்தியூர் சரோஜாவை பத்தி இந்த குடும்பத்துல யாராவது பேசுனீங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டு கண்ட இடத்துல வெட்டி போடுவேன். ஓ, இங்க என்ன ஓசிய சினிமாவா காட்டுறாங்க? வாயை பொழுதுட்டு பாக்குறீங்க. உங்களை எல்லாம் எவன்டா கூப்பிட்டா? பாங்க. யாராவது வரப்பு மேல நடந்து போறது? ஏன்பா கேக்குறது காதல உனங்கள? மம்பட்டிய தோல்ல போட்டு சவடால போறிய, என்ன விஷயம்? ஏய், என்ன கேட்ட? வரப்பு மேல போறது யாருன்னு கேட்டேன். இந்த வயலு சின்ன கருப்பத்தவருக்கு சொந்தம். நான் ஒரு மச்சான். அதெல்லாம் நேத்தோட போச்சு. இப்ப இந்த வயலு எங்க வைரவத்தேவருக்கு சொந்தம். எங்க? இன்னொரு தடவை சொல்லு. ஒரு தடவை இல்ல, 9 தடவை சொல்லுவேன். இந்த வயலுக்கு சொந்தக்காரரு எங்க வைரவத்தேவர். என்னடா சொல்லு?
கூடாது, சண்டை நிறுத்துங்கடா. டேய் டேய் டேய், ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? பிரசிடன்ட் மாமா. மாமோய், இந்த மேட்டு வயல் யாருக்கு சொந்தம்னு சொல்லுங்க. மாப்பிள, அந்த நிலம் உனக்கு தான் சொந்தம். மாமா. ஆமா மாப்பிள, நேத்து ராத்திரி சீட்டாட்டத்துல உங்க மச்சான் அந்த நிலத்தை இவங்கிட்ட தோத்துட்டான். பதிவு பண்றதுக்கு பத்திரம் கூட என்கிட்ட தான் இருக்கு. சாட்சி கையெழுத்து போட வரியா? மொரடனுக்கு மூளை முட்டிலடா. எப்படி? அக்கா அக்கா, என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாட்டத்துல தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னங்க? என்னமா வழிக்கண்ணு? தம்பி சொல்றதெல்லாம் போதைய போட்டு விட்டானுங்க, நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்ற வழிக்கண்ணு, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில இருந்து கீழே இறங்கி இருந்தது. கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க 2 பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்தான் ஆகணும். தம்பி. மாப்பிள, அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே, அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படபடான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா? தேவை அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறதை என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள கூப்பிடணும்? கோழியை கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கண்ணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மசமசன் உட்காராம உழுகுறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பு எதுக்கு மாப்பிள? கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்கு? நம்ம வயலு நம்ம கலப்ப, உங்க வயலு உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா? சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணது? மச்சான் இதானே? சரி, இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு சிரட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிளைக்கு தங்கமான மனசு. என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி தண்ணி கேட்டீங்க, அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி இறக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா, நான் குளிக்கணும், தண்ணி பெண்ணி எடுத்து போட சொன்ன. பெண்ணி போடல, வாங்க விழா வைக்கிறேன். வாங்க மாப்பிள, சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன? சொத்து போயிடுச்சுங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படியும் ஒரு பிறவி. அப்போ 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 இந்த அணையாத்து கேட்க யாருமே இல்லையா? ஏன் அத்தாச்சி இப்படி பதறிக்கிட்டு வர? எல்லா பிள்ளைகளும் செதறி ஓடுதுங்க. புள்ள பிடிக்கிறதா வந்துட்டான்னு இல்ல நெல்ல வச்சுக்குள்ள போய் ஓடி ஒளியுதுங்க. அம்புட்டு பிள்ளைகளும் அழுது சாவுதுங்க. பதறாம என்ன தம்பி செய்ய முடியும்? விஷயத்தை சொல்லாம நீ பாட்டு பேசிக்கிறதா எப்படி? மாட்டுக்கு போட ஊசி தூக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கா. கேட்டா கால்ரா ஊசிங்கிறா. இந்த ஊர்ல ஆம்பளைக்கு கொள்ளைக்கு போறது கூட சுருட்டு தான் பிடிப்பாங்க. நம்ம ஊர்ல கார்ல வந்துருமா? யார் அவ? இப்ப அவ எங்க இருக்கா? தம்பி, உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். வாங்க தம்பி. டேய் வாங்கடா. வாங்கடா. வா. வரடே, வரவனே போலாம். வா வா வாடா. இந்த அம்மா டாக்டர்மா. ஹலோ, ஐ அம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃப்ரம் திருப்பத்தூர். இந்த ஊரை சுத்தி இருக்கிற முறையூர், சூரக்குடி, மருதப்பட்டி இங்கெல்லாம் கால்ரா பரவி இருக்கு. இதுவரைக்கும் 25 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த வியாதி இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தடுப்பூசி போட வந்திருக்கேன். பக்கத்து ஊரை விடுமா, எங்க ஊர்ல அது வந்திருக்கா? இப்ப இல்ல சார், நாளைக்கு வரலாம் இல்லையா? அதெல்லாம் எந்த வியாதி எங்க ஊருக்கு வராது. நாங்க மாரியாத்தாக்கு முறைப்படி பொங்க வைக்கிறோம். உங்க நம்பிக்கையை நான் தப்பா சொல்லல. ஆனா வந்த வேலையை நான் முடிக்காம போனா என் வேலை போயிடும் இல்லையா? நீ வந்த வேலையை செஞ்சா மாரியாத்தா உன் கண்ணு அவச்சிருவா. ஆக எங்களுக்கெல்லாம் காலரா ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டீங்க, அப்படித்தானே? மன்னிச்சிருங்க சார், அப்படித்தான். டேய் அக்கா, ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டாங்களாண்டா? ஏன் தாச்சி, அப்ப நீங்க போக மாட்டீங்க? சிஸ்டர் மறுவாதியா போக மாட்டீங்களா? இத பாருங்க, நான் தனியா வந்திருக்கேன். என்ன அக்கா? சிஸ்டர் தாயே